வேட்டி சட்டெல்லாம் பலமா இருக்கு. தூள் பறக்குது தம்பி, தூள் பறக்குது. ஒன்ன மாப்பிள்ள ஒரு ஊடால ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம். ஃபங்க்ஷன் போயிட்டு வரியா? சரி டீ குடிச்சு போலாம். டீயா மாப்பிள்ள? சாப்பிடலாம். அவ்வளோ பே பண்ணியா? மாப்பிள்ள காசு இல்லடா, இருந்த காசுலாம் முய் வச்சுக்கணும். மாப்பிள்ள வேட்டி சட்டை போட்டிருக்கா, பாக்கெட்ல ஒரு 10 ரூபா கூட வச்சுக்கிறது இல்லையா? வேட்டி சட்டை போட்டுருந்தா பாக்கெட்ல பணம் வச்சிருக்கணும்னு என்னடா ரூல்ஸாடா? வா நானே டிராப் பண்ணிடுறேன். இல்ல ஒரு 2-3 கடைக்கு மட்டும் போகணும், போயிட்டு நானே உன்னை வீட்டில் டிராப் பண்ணிடுவா. இந்த லிஸ்ட்ல இருக்க மல்லிகை சாமான் மட்டும் கொடுத்துருவேன். அண்ணாச்சி 220 ரூபா. இல்ல எங்க வீட்டு மளிகை சாமான்லாம் ஆனாண்ணே அவருக்கெல்லாம் காசு இருக்காதுண்ணே. வேட்டி சட்டை போட்டிருக்காருன்னு பாக்குறீங்களா? பாக்கெட்ல 10 பைசா இல்ல, நான் தான் கொடுக்கணும் மளிகை. அவங்க வீட்டு மளிகை சாமானுக்கே அவன்லாம் காசு கொடுப்பானான்னு. அப்பல பெட்ரோல் போட்டு போயிடலாம்டா. 110 வெள்ளை சட்டைண்ணா 110 ரூபா. அண்ணா அவன்கிட்ட காசு கேட்குறீங்க? பெரிய மனுஷன் மாதிரி பொலிட்டிஷியன் மாதிரி இருக்காரு, காசு எடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்களா? அவருக்கு காசுலாம் இல்லைங்க. வெள்ளையும் சொல்லுமா வேட்டி சட்டை மட்டும் போட்டிருக்காரு, அவ்வளோதான். நான் தான் காசு கொடுக்குறேன். மாப்பிள்ள மாமா அண்ணே யாருன்னு தெரியுதா? நம்ம கமலேஷ். வேட்டி சட்டை எல்லாம் சூப்பரா இருக்குல்ல, பாக்கெட்ல 10 ரூபா பைசா இல்ல. ஆனா அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் என்னடா தப்பு பண்ணேன்? மேரேஜ் போய் மொழி வச்சிட்டேன்னு சொல்றேன்டா. காசு என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னது ஒரு குத்தமாடா? ஏன்னா உன் காசுல டீ குடிச்சது ஒரு குத்தமாடா? வரவன் போறவன் எல்லாத்துக்கும் போயிட்டு என்கிட்ட காசுல காசுலன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறியாடா? ஏன்டா இந்த வேட்டி சட்டை இருக்கு, இந்த வேட்டி சட்டை போட்டிருந்தா என் காசு கண்டிப்பா வச்சிருக்கணும்னு அவசியமாடா அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கடா? யாரா அவங்களுக்குலாம் அதெல்லாம் சொன்னது? ஏன்டா அப்படி கூட கூட்டிட்டு வந்து அசிங்கப்பட? நானே வீட்டுக்கு போயிருப்பேன்டா, நீ தானே வண்டியில கூட்டு போறேன்னு சொன்ன. ஏன்டா அப்படி கூட்டு வந்து அசிங்கப்படுத்த? உன் கூட வந்ததுக்கு என் முக்கிய செருப்பா அடிச்சுடா, செருப்பா அடிச்சுடா.